ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சுருந்த சப்போட்டா மரத்தை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வச்சுருந்த சப்போட்டா கன்று பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் விட்டுருந்துச்சுங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிஞ்சுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த பிஞ்சுகள் அறுவடைக்கு தயாரானதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொய்யா மரம் வச்சுருந்தோங்க. அதில் பழங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கொய்யா பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. சுகர் பேஷண்ட் வந்துட்டு கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது மூலயமா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். நம்மளோட உடல் எடையை சீராக வச்சுக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் யூஸ் ஆகுதுங்க. நெஞ்செரிச்சல், புளியேப்பம் இதுக்கெல்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ நிறையவே இருக்குங்க. ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீஷியம் கூட இருக்குங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.